ஆசானிடம் கற்ற சமையல் முறைகள் என்ற தலைப்பில் ஒரு உரையாடல். உரையாடுபவர்கள் சேந்தன், அருண், தேன்மொழி, சீர்செல்வி. சமையல் முறைகளை பற்றியும் காய்கறிகள் மற்றும் இறைச்சிகளை எப்படி தேர்ந்தெடுப்பது என்பது பற்றியும் உரையாடுவதற்காக இணைந்திருப்பவர்கள் சேந்தன், அருண், தேன்மொழி மற்றும் சீர்செல்வி. எல்லாத்துக்கும் வணக்கம். எளிமையான மற்றும் செரிமானத்துக்கு உகந்த சமையல் பற்றி நம்ம பகிர்ந்துக்கலாம். சேந்தன், நாங்க செம்மைவனம் வந்திருந்தப்ப அங்க சாப்பிட்டிருக்கேன். ரொம்ப எளிமையான உணவா இருந்தது. கூட்டு, காய்கறிகள் நிறைய இருந்தது. அதுல மிளகாய், மல்லி, புளி பெரும்பான்மையா இதை வச்சே சமைச்சிருந்தீங்க. வெங்காயம், தக்காளி, தேங்காய் இதெல்லாம் ரொம்ப குறைவா தான் உபயோகிச்சு பார்த்திருக்கேன். இப்ப காய்கறி உணவு சமைக்கிறப்ப துணை சமையல் பொருட்களை விட காய்கறிகள் தான் அதிகமா இருந்துச்சு. காய்கறி சமையல் முறை பற்றி சொல்லுங்களேன் செம்மைவனத்துல. வணக்கம் எல்லாருக்கும். காய்கறி சமையல்னா பெரும்பகுதி செம்மைவனத்துல விளையிற பொருட்களை வச்சுதான் இங்க சமையல். அப்படி ரொம்ப குறைவா இருக்கிற பட்சத்துலதான் வெளியில வாங்குறது வழக்கம். இங்க பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா இருக்கிற மாதிரி கீரை வகைகள், சுண்டக்காய், வாழைத்தண்டு, பூ, காய்ட்டு அந்த மாதிரி பொருட்கள் இருக்கு. இதுல நம்ம எதை எடுத்துக்கிறோமோ அதோட சுவைகளே மிகுதியா இருக்கிற மாதிரி தான் சமையல் இங்க முறையா வடிவமைக்கப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அதற்கு முன்னாடி இந்த மாதிரி அதிகமான பொருட்கள், வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி சேர்க்கிற பொருட்கள் அதிகமா பயன்படுத்திட்டு இருந்த காலகட்டத்திலேயே ஆசான் தொடர்ச்சியா ஒரு 10-15 நாள் இங்க தொடர்ச்சியா சமையல்ல இருந்தாங்க. அப்பதான் அவரு ஒவ்வொரு முறையும் சமையல் செய்யறத பார்க்கும்போது தக்காளி, வெங்காயம் எதுவுமே இல்லாம சமைக்க ஆரம்பிச்சாங்க. தொடக்கத்துல அது புதுசா இருந்துச்சு, சாப்பிட்ற மாதிரிதான் இருந்துச்சு. நம்ம அந்த பழைய சுவைக்கே பழக்கப்பட்டிருந்ததுனால இது கொஞ்சம் புதுசா இருந்துச்சு. போக போக அதுல சுவைகளை எல்லாம் நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம். அதுல அவ்வளவு சுவைகள் அதுல தெரிய ஆரம்பிச்சது. அவர் அத சொல்லியும் கொடுத்தாரு, இந்த மாதிரிதான் இருக்கு அப்படின்ட்டு. சரி. இல்ல, இப்படி இந்த குறைந்த பொருட்களை வச்சு சமைக்கும் போது மாணாக்கர்கள், மக்கள் இதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க? எனக்கு இருந்ததுதான் அவங்களுக்கும் இருந்துச்சு. தொடர்ந்து இது எப்படி செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. ஏன்னா அதுக்குதான் நம்ம பழக்கப்பட்டிருக்கோம். வெங்காயம், தக்காளி, எண்ணெய் இது 3 தான் சமையல்ல அடிப்படை பொருளாவே இப்ப பாக்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க பார்வை மாணவர்கள் இல்ல, நம்ம மாணவர்களை பொறுத்தளவுக்கு அவங்க நம்ம பழக்கப்படுத்துறது தானே. அவங்க புதுசா ஒரு சுவை வீட்டுல அவங்க எப்படி சமைச்சிருப்பாங்க தெரியாது. இங்க இந்த சுவைக்கு பழகும் போது அவங்க நல்ல உணவு எடுத்துக்கிறாங்க. அதை பார்க்க முடியுது. சுவைக்கு வேண்டிட்டு மிகுதியா சாப்பிட்றதோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நிறைவா சாப்பிடுறத நம்ம பார்க்க முடியுது. அவங்க கிட்ட ஒவ்வொரு முறையும் ஆசான் அவங்கள சமையல்ல பெரும்பாலும் பகுதி சிறுவர்களை ஒரு சமையல்ல ஈடுபடுத்துவார். சுவை பார்க்கறதுக்கு அவங்க கிட்டவே கொடுப்பாங்க. உப்பு எல்லாமே அவங்க கிட்ட கொடுத்துதான் அவங்க பார்ப்பாங்க. அவங்க எப்படி எல்லாம் அதை உணர்றாங்க அப்படிங்கறத கவனிப்பாங்க. அவங்களுக்கு இது பழக்கம் ஆனோம்னா இந்த உணவு முறை ரொம்ப பிடிச்சு போச்சு. பொதுவா நம்ம பருப்பு குழம்பு அப்படின்னாலே நிறைய பருப்பு போட்டு கெட்டியா ஒரு குழம்பு வைப்போம். அதான் பருப்பு குழம்புன்னு நம்ம பார்த்திருப்போம். இங்க பருப்பு, இங்க இருக்கிற காய்கறிகள் எல்லாம் போட்டு நீர்த்த குழம்பாதான் இங்க பெரும்பகுதி வைக்கிறது வழக்கம். அதிகமா அதுக்குள்ள சேர்க்கிற பொருள் அப்படின்னா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், என்ன காய்கறி ஓடுறோமோ அது, தேவையான அளவு உப்பு. இதுக்குதான் அது ஒரு குழம்பு அப்படியே கூட்டி வச்சிடலாம். தாளிக்கணும்னா கூட ஒரு கரண்டியில, நம்ம முன்னாடியெல்லாம் நம்ம ஊர்களில் பார்த்திருப்போம், கரண்டியில தாளிச்சு அப்படியே குண்டாக்குள்ள விட்டு கலக்குவாங்க. அந்த மாதிரி தாளிச்சுக்குவோம். எப்பாவது தாளிக்கும் போதும் அப்படி தாளிச்சுக்குவோம். தேவைப்படுறப்ப அந்த எண்ணெய் பயன்படுத்துறது. இப்ப நம்ம கிட்ட ஒருவேளை வெங்காயம் இருக்கு, சமய மக்கள் யாரோ கொண்டு வர்றாங்க, இல்ல இங்கேயே இருக்கு அப்படின்னா அதை பயன்படுத்தக்கூடாதுன்ற கருத்து கிடையாது. சரி. அது இல்லைனாலும் சமைக்கலாம்ன்ற கருத்து இருக்கு. அது இல்லைன்னா சமைக்கவே முடியாதுங்கிற ஒரு பார்வை கிடையாது. எண்ணெய், தக்காளி, வெங்காயம் இது இல்லாம ஊர்ல யார்கிட்டாவது சமைக்க சொல்லிட முடியுமா? அந்த மாதிரி ஒரு வழக்கத்துக்கு எல்லாருமே அடிமையாயிட்டாங்க. நிச்சயமா. அப்புறம் நீங்க சொன்னதுதான் இன்னொன்னு சொன்னீங்க, பருப்பெல்லாம் நம்ம நிறைய சேர்த்து சமைச்சு பழகிருக்கோம் இல்லைங்களா? அப்ப எனக்கு ஒரு அனுபவம். ஆசான் வகுப்புகள்ல சமைக்கிறப்ப இந்த பாசி பயிறு குழம்பு வச்சப்ப
பார்த்தேன். அதோட பல காய்கறிகள் சேர்த்து, இந்த கத்திரிக்காய், வாழைத்தண்டு, இந்த காய்கறிகள் தான் பெரும்பான்மையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பருப்பு குறைவா தான் பயன்படுத்தினாங்க. இந்த பொருட்கள் பயன்படுத்தி தான் செய்யணுங்கிற விதிமுறைகளே இல்ல. பருப்பு குறைவா சேர்த்துக்கணுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா நம்ம அத பின்பற்றதே இல்ல. எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, பருப்பு குழம்பு வைக்கிற முறையில பருப்பு குறைவா சேர்த்தணுங்கிறத புரிஞ்சுக்கிறத விட, நம்ம வந்து சமைக்கிறப்ப பருப்பு குழம்பு தவிர்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் புரிஞ்சுக்கிறாங்க. பெரும்பகுதி பருப்பு குறைவா சேர்த்துக்கணுங்க அப்படின்றதையே அவங்க வந்து பருப்பு குழம்பு ஒண்ணு தவிர்த்தரணும், இல்லைன்னா வாரத்துல 5 நாள் பருப்பு குழம்பு வைக்கிறது வந்து 2 நாளா குறைச்சிக்கலான்ற மாதிரி தான் புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு குழம்புலயே பருப்பு குறைவா பயன்படுத்த முடியும். குறைவா போட்டு காய்கறிகள் போட்டு ஒரு நீர்க்க வச்சோம்னா அது செரிமானத்துக்கும் எவ்வளவு உறுதுணையா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. கெட்டியா இருக்கிறப்ப பிசைஞ்சு சாப்பிட்றப்ப இருக்கிற செரிமானம், நீர்த்த குழம்போட சாப்பிட்றப்ப இருக்கிற செரிமானம் வேற வேறதான். நீங்க அந்த மாதிரி பருப்பு உணவு சமைக்கும் போது அதை குறைப்பதற்கு வேற என்னவெல்லாம் சேர்த்து செய்வீங்க? பருப்பு இங்க கிடைக்கிற காய்கறி அதிகமா இப்போ வந்து வெண்டிக்காய்னா தனியா புளிக்குழம்பு இது மாதிரி தான் வைப்போம். பருப்பு கூட இப்ப வந்து அவரை இருக்கு, காய்ச்சிட்டு இருக்கு சமயவனத்துல. அந்த பருவத்துல எது காய்க்குதோ அதுதான். பாசி பருப்பு போடும்போது கீரைகள் சேர்த்து சமைக்கிறது வழக்கம். அது குழம்பாவும் செய்யறது உண்டு, கூட்டம் பருப்புக்கு பாசி பருப்பும் பசலக்கீரை இங்க நிறைய இருக்கும். அத கூட்டாவும் சமைக்கிறது வழக்கம். முருங்கைக்காய் அந்த பருவம் வரும்போது நிறைய காய்க்கும். அப்ப பருப்பு முருங்கைக்காய், முருங்கைக்காய் தனியா முருங்கைக்காய் குழம்பாவே வைப்போம். வெறும் முருங்கைக்காய் மட்டும் போட்டு குழம்பு வைப்போம். பருப்பு போடாம முருங்கைக்காய் மட்டும் போட்டு வேற எதுவும் சேர்க்காம வழக்கம் போலதான். மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, உப்பு இது மட்டும் சேர்த்து முருங்கைக்காய் குழம்பு நீங்க வச்சு பாருங்க. வேணா எப்படி இருக்கு? நிச்சயமா செஞ்சு பார்க்கலாம். எல்லாருமே வந்து இந்த உணவு முறை பின்பற்றணுங்கிறது தான் ஆசை. ஆமா ஆமா. அது இன்னுமே வந்து இப்ப நம்ம பயன்படுத்துற மிளகாய் பொடி, மல்லிப்பொடி அப்படிங்கிறது நம்ம மிளகாய் வாங்கி மில்லுல கொடுத்து அரைச்சுக்கிறோம். அந்த மாதிரிதான் இருக்கு. மல்லியும் அதே மாதிரிதான். அப்ப அந்த குழம்புல சேர்க்கிற பொருளோட தரம்ங்கிறது இப்படிதான். நம்ம மிளகாய் வாங்கி நம்ம கண்ணு முன்னாடியே அரைச்சு தர்றாங்க. நம்மளே அரைச்சுக்கிட்டா கூட ஊர் வழக்கங்கள் எல்லாம் பாக்குறேன். மிளகாய் பொடிங்கிறதுக்குள்ள நிறைய பொருள் சேர்க்கிறது பாத்துருக்கிறேன் நான். சாம்பார் தூளுக்கு எனக்கு தெரியாது அதுல என்னென்ன சேர்க்கிறாங்கன்னா, ஆனா ஒரு வாசனையா வர வரைக்கும் நிறைய சேர்த்து அந்த வாசனை கொண்டு வர்றாங்க. மல்லிப்பொடி தனியா சேர்க்கிறது பருப்பு குழம்புக்கு அப்படி சேர்க்கறது இல்லை. ஏன்னா இந்த இதுலயே போட்டு மிளகாய் பொடின்னு சொல்லிட்டு சாம்பார் பொடின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சேர்த்துதான் வைக்கிறாங்க. இங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நேரடியா மிளகாய் தூள், மல்லித்தூள், தேங்காய் பயன்படுத்துற குழம்புகளுக்கு தேங்காய். பெரும்பாலும் தேங்காய் வந்து இரவு சமயங்கள்ல இரவு உணவுகளுக்கு திட்டமிடும் போது தேங்காய் பயன்பாடு இருக்கும். கூட்டு இந்த மாதிரி சமைக்கும் போது தேங்காய் அதிகம் சேர்த்துக்குவீங்க? கூட்டு ஆமாமா. அது பருப்பு போட்டுட்டோம்னா பருப்பு கூட்டு, அப்ப பாசி பருப்பு போடுறோம் அப்படின்னா அதுல தேங்காய் சேர்க்கறது கிடையாது. வேற காய்கறி கூட்டா மட்டும் வைக்கிறோம். இப்போ சுண்டக்காய், வாழைப்பூ இதெல்லாம் வைக்கும் போது தேங்காய் பால் சேர்த்துதான் அது வேக வச்சு கூட்டாக்குறோம். வாழைப்பூக்குள்ள தேங்காய் பால் ஊத்தி செய்யும் போது நல்லா சுவையா இருக்கு அப்படின்றத தவிர எனக்கு அதுல தெரியல எனக்கு. ஆமா, அது தோற்பு வந்து கொஞ்சம் நீங்க சொன்னோன்னதான் எனக்கு புரிய வருது. வெறுமனே சமைக்கும் போது தோற்பு ரொம்ப அதிகமா தான் இருக்கும் வாழைப்பூ பொறுத்தளவுக்கு. தேங்காய் பால் சேர்க்கும் போது அது நல்லா சுவையாகவும் வருது, தோற்பு குறையுது. சுண்டைக்காய் கூட அப்படிதான், அந்த கசப்பு குறைச்சு கொடுக்கும் இல்லைங்களா? ஆமா ஆமா ஆமா, அதேதான் நீங்க சொல்லிட்டீங்க. பொதுவா காலை உணவு என்னவா இருக்கும்? காலை உணவு கஞ்சி, ஊறுகாய், இதுதான். எப்பாவது துவையல் அரைப்போம், அது தொடர்ச்சியா கிடையாது. கஞ்சினா அரிசி கஞ்சி. துவையல் இல்லாத சமயத்துல கஞ்சிக்கு நம்ம என்ன எடுத்துக்குவீங்க? ஊறுகாய் எடுத்துக்குவோம். அதுக்கு முந்தின நாள் குழம்புல மீதம் இருந்துச்சுன்னா நல்லா அடுப்புல சுண்ட வச்சிருப்போம், அது எடுத்து பயன்படுத்துறது வழக்கம். கஞ்சிலையுமே அரிசி கஞ்சினா அரிசி கஞ்சி தான். அதுக்குள்ள சீரக மிளகு போடுற வழக்கம் இப்ப இல்ல. இருந்துச்சு, ஆனா இப்ப அப்படி செய்யறது இல்ல. அரிசி கஞ்சியா மட்டுமே வச்சிடுறது. பொதுவா இந்த பொருட்கள் இருந்தாதான் கூட்டு அப்படின்னா இந்த தேங்காய், சில காய்கறிகள், இந்த மாதிரி விதிமுறைகள் எதுவுமே இல்லாம
நீங்க இருக்கிறத வச்சு சமையல் பண்றீங்க இல்லைங்களா? ஆமாமாங்க. இருக்கிறது அதுல முறையானது கூட அதுல யோசிக்கிறது வழக்கம். இந்த சேராத 2 பொருட்கள் எப்பவுமே சேர்க்கிறது இல்ல. இப்ப ஆமா, கிழங்குகளுக்கு கூட வாழைக்காய் இந்த மாதிரி போடுறது, அந்த மாதிரி பொருத்தமில்லாத 2 எப்பவுமே சேர்க்கிறது கிடையாது. எனக்கு இப்ப உதாரணத்துக்கு எதுவும் சொல்ல தெரியல. இப்ப கிழங்கு தான் நம்ம இங்க இப்ப மரவள்ளி கிழங்கு நம்ம சமயவனத்துல இருக்கு. வெத்தலைவள்ளி கிழங்கு இப்ப அறுவடை செஞ்சு பயன்படுத்திட்டு இருக்கோம். இது கூட கொண்டக்கடலையோ பயறு வகைகளோ சேர்க்கறது கிடையாது. பருப்பு இதெல்லாம் சேர்க்கறது கிடையாது. வெறுமனே அவிச்சு மிளகாத்தூள் இந்த மாதிரி மட்டும்தான் பயன்படுத்துறது. சரி. மற்றபடிக்கு இப்ப கூட்டுக்குமே பருப்பு பொடி பயன்படுத்துறோம். பருப்பு ஆமா, துவரம் பருப்பு இப்ப சமயவனத்துல துவரம் பருப்பு கொஞ்சம் பொடி செஞ்சு வச்சிருக்கோம், பருப்பு பொடியா. அது கூட மிளகாய் சேர்த்து ஒரு பொடியா செஞ்சு வச்சிருக்கோம். இப்ப காய்கறிகள் ஏதாவது போட்டு கொஞ்சம் அந்த கூட்டு பதத்துக்கு வரணும், சுவையும் கொஞ்சம் வேறு வித்தியாசமா இருக்கணும் அப்படின்றதுக்காக பருப்பு பொடி நல்லா இருந்துச்சு. ஒரு முறை போட்டு பார்த்தோம், சரியா இருந்துச்சு. ஏதாவது காய்கறிகள் ஒரு அளவாதான் இருக்கு அப்படின்னா பருப்பு பொடியும் சேர்த்தும் போது காய்கறி பருப்பு நல்ல ஒரு கூட்டு வந்துருது. தேங்காய் அப்படின்றோம்ல, தேங்காய் இதுக்கு அந்த ஒரு இதா வர்றதுக்கு தானே பயன்படுத்துறோம். அந்த சுவைய துவர்ப்பு சுவையோ கசப்பு சுவையோ கொஞ்சம் குறைக்கிறதுக்காக பயன்படுத்துறோம்னு சொல்றேன் இல்லையா? ஆமா, இதுமே அந்த கசப்பு சுவை கொஞ்சம் காரம் அதிகமா போயிடுச்சு அப்படின்னா இந்த பருப்பு பொடிகள் கலந்துட்டோம்னா சுவையாவும் இருக்கு, நிறைவாவும் இருக்கு. நம்ம கூட்டு தொடுகாய் ரெண்டுமே அளவா தானே பயன்படுத்துறோம் சாப்பாட்டுக்கு, தொட்டுக்க தானே. அப்ப கொஞ்சம் செறிவாதான் செய்யறது. அது ரெண்டுமே, தொடுகாய் கூட்டு ரெண்டுமே நல்லா செறிவா இருக்கிற மாதிரி தான் செய்யறது. குழம்பு நீர்த்த தான் பெரும்பகுதி, சில நேரங்கள்ல கொஞ்சம் கெட்டியா வைக்கிறது வழக்கம். மதிய சமையல்ல கூட்டு, ஒரு 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 தொடுகாய், ஒரு குழம்பு, ரசம் கூடுதலா இருக்கும், ரசம் மோர் எல்லாமே இருக்கும். ரசம் வைக்கிற எப்படின்னா, இப்ப பொதுவா எல்லாருமே மொத்தமா அரைச்சு வைக்கிற வழக்கம். பல பேர் பல மாதிரி வைப்பாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிளகு, சீரகம், பூண்டு, மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு அரைச்சு மொத்தமா ரசமா வைக்கிற வழக்கம் இருக்கு. இல்லன்னா ரச பொடி வச்சுக்கிறாங்க. இப்ப பொடியை சேர்த்து வச்சுக்கிறாங்க. ரசங்கிற உணவை பத்தி உணவு இயல்புல ஆசான் எழுதியிருப்பாங்க, ரசம்னே எழுதியிருப்பாங்க. அது சாரம் அப்படின்றதுல இருந்து தான் தொடங்குவாங்க. அந்த இதை படிச்சா தெரியும், உணவு இயல்பு புத்தகங்கள் கையில் இருக்காங்க, அது படிச்சு பார்த்தா தெரியும் நிச்சயமா. ரசம்ன்றது வெறும் உணவா மட்டும் நம்ம பார்க்க முடியாது, அது மருந்து அப்படின்றத அவங்க சொல்லியிருக்கிற இது செரிமானத்துக்கு எவ்வளவு ஒரு உதவியா இருக்கும் ரசம் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. அதோட செய்யற முறையும் இங்க செம்மைவனத்துல நான் முதல்ல அரைச்சுதான் வச்சிட்டு இருந்தேன். அப்ப அவங்கதான் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. இந்த பொருட்களை நல்லா மைய அடிக்காம வெள்ளைப்பூண்டு அப்படியே நச்சு போட்டுக்கிறது, மிளகு சீரகம் ரெண்டையுமே கொட்டுனா போதும். அந்த உரல்ல கையில வச்சிருக்கிறதுல கொட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா மிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். இந்த ரசத்துக்கு மட்டும் கண்டிப்பா எண்ணெய் பயன்படுத்துறோம். கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி கடுகு கருவேப்பிலை போட்டு இத நல்லா வதக்கி எடுக்கிறோம். வதக்கி எடுக்கிறோம்னா நல்லா மனம் வர வரைக்கும், ரொம்ப வதக்க தேவையில்லை. எடுத்துட்டு ஊற வச்சிருக்கிற புளிய கரைச்சு ஊத்திடுறதுதான். ஊத்திட்டு தணல்லையே வைக்கிற தான் முறை. அப்படி விறகடுப்பு இல்லாதவங்க அதை தீய குறைவா வச்சு ரசம் மெதுவா சூடேறி கொதிக்க கூடாது, நுரைச்சொன்ன இறக்கிறதா. அது எல்லாருமே வழக்கமா செய்யறதுதான். நுரைச்சொன்ன இறக்கி அப்படியே வச்சிடுறது. பாத்திரம் கூட கொஞ்சம் நேரம் போய் மாத்தினாதான் சரியா இருக்கும். உடனே மாத்தினா அதுல இருக்கிற ஆவியா போகும், அந்த சாரம், அந்த வாசனையும் கூட போகும். அதனால அப்படியே எடுத்து வச்சுட்டு அது பயன்படுத்துறதுதான் ரசம். தேன்மொழி, அண்டவியல் வகுப்பு திருவெண்காடு பட்டினத்தார் பயிலகத்தில் நடந்தப்ப இளையோர் எல்லாரும் ஆசானுடன் சேர்ந்து சமையலை முன்னெடுத்தீங்க. கிட்டத்தட்ட 90 பேருக்கு சமையல் நடந்ததுங்க. அது பற்றி நீங்க சொல்லுங்க. வணக்கம் அத்தை. அங்க சமைக்கிறதுக்கு முன்னாடி அங்க சமையலுக்குன்னு ஒரு திட்டமிடல் இருந்தது. அந்த திட்டமிடல்ல என்னென்ன பொருட்கள் நம்ம வாங்க போறோம், என்னென்ன உணவு வகைகள் சமைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டமிடல் இருந்தது. அதுல மாமா சமையலுக்கான உணவுப் பொருட்கள் தேர்ந்தெடுக்கும் போது எதையுமே வெளியில இருந்து வாங்குறது இல்ல அப்படிங்கிற ஒரு தெளிவான முடிவோட தான் இருந்தாங்க.
ஏன்னா வெளிய இருந்து நம்ம வாங்குற எல்லா பொருட்கள்லயுமே பெரும்பாலுமானது நஞ்சு கலந்துதான் இருக்கு. வெளியில இருந்து நம்ம வாங்குற உணவுப் பொருட்கள் எல்லாமே நஞ்சு கலந்துதான் இருக்கு. அதனால செம்மை சமூகத்தார் பயிரிடுற உணவுப் பொருட்கள் மட்டும்தான் நம்ம வாங்கி அங்க பயன்படுத்தணும். காய்கறிகள் எதுவுமே வெளியே வாங்கல, எல்லாமே செம்மை சமூகத்தார் பயிரிட்டது மட்டும்தான். காய்கறிகள் முதற்கொண்டு மிளகு, சீரகம், எண்ணெய், அரிசி எல்லாமே எதுவுமே நம்ம வெளிய இருந்து வாங்கல. எல்லாமே செம்மை சமூகத்தார் இது பண்ணது மட்டும்தான் நம்ம வாங்கி பயன்படுத்தணும். அதுக்கப்புறமா மாமா தான் உடனிருந்து முழுக்கவே சமையல்ல முழுக்கவே உடனிருந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே சமையல் செஞ்சாங்க. அதுல எனக்கு ரொம்ப வியப்பா பார்த்தது என்னன்னா, நம்ம பொதுவா சமைக்கும் போது நமக்கு சில நோக்கங்கள் இருக்கும் இல்லையா? ஒண்ணு இப்ப பெரும்பாலான வீடுகள்ல ஒரு வெறுப்போட சமைக்கிறது தான் அதிகம் இருக்கு. அப்படி இல்லைன்னா வேற என்ன நோக்கம் இருக்கும்னா, சுவையா சமைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கும். மாமா சமைச்சப்ப நான் கவனிச்சது என்னன்னா, அவங்க அதோட சுவைக்குன்னு அதிக முக்கியத்துவம் கொடுத்தது கிடையாது. இதுக்கு அர்த்தம் அந்த சமையல் சுவையா இல்ல அப்படிங்கறது கிடையாது. சமைக்கும் போது எதுக்கு அவங்க இது பண்ணது என்னென்ன அதுல சேர்க்கிறோம், அதோட இயல்பு என்னவா இருக்கு, நம்ம அதை கொதிக்க வைக்கும் போது இல்ல அது ஏதோ ஒரு முறையில நம்ம சமைக்கும் போது அதோட இயல்பு என்னவா மாறுது அப்படிங்கறத அதை கவனிச்சு உள்வாங்கிக்கிட்டே அதை எங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டே சமைச்சாங்க. அவரோட மனநிலை அப்படியே ரொம்ப கொண்டாட்டமாவும் உற்சாகமாவும் தான் இருக்கும் அவர் சமைக்கும் போது. அது எனக்கு ரொம்ப வியப்பா இருந்த விஷயம். அதுக்கப்புறம் சமையல் முறைகள் பார்த்தா நம்ம பொதுவா நமக்கு தெரிஞ்ச முறை என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் ஒன்னா போட்டு கொதிக்க விடுறதுதான். எல்லாத்தோட சாரத்தையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு நமக்கு தெரிஞ்ச முறை கொதிக்க விடுறது மட்டும்தான். நம்ம வழக்கமா வீடுகள்ல செயல்படுத்துறதும் அததான். ஆனா அங்க சமைக்கும் போது வெறுமே கொதிக்க வைக்கிறது மட்டும் முறை கிடையாது. ஒரு மீன் குழம்பு கடைசி நாள் அங்க மீன் குழம்பு வச்சிருந்தோம். அப்ப மீன் குழம்பு வைக்கும் போது மிளகாய் தூள், மல்லித்தூள், புளி, உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து கையிலேயே நல்லா கரைச்சிடுறது. கரைச்சிட்டு அதுக்கப்புறமா அது ரொம்ப கொதிக்க விடாம ஒரு கொதி வரவுமே மீன் சேர்த்து இறக்கியாச்சு. இவ்வளவுதான் அந்த சமையலா இருந்தது. அது கரைக்கிறப்போ அதுல சேர்க்கிற அதுல உருவாகிற வெப்பம் அதை பிணைக்கிற அளவுக்கு கொதிக்க வைக்கும் போது அதோட சுவை மாறிடுது. நம்ம கரைக்கும் போது கிடைக்கிற சுவை கொதிக்க வச்சு சேர்க்கறது மூலமா கிடைக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு குழம்புல தேங்காய் சேர்த்தப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, தேங்காய் அரைச்சு எடுத்துட்டு அதுல தண்ணி கலந்து நல்ல கொழுப்பு மிதந்து வர மாதிரி, நம்ம மோர் கடைவோம் இல்லையா, மோர் கடைஞ்சா நமக்கு வெண்ணெய் மிதந்து, அது மாதிரி தேங்காயில ஒரு லேசான கொழுப்பு மிதந்து வர வரைக்கும் அதை நல்லா அடிச்சு அதுக்கப்புறமா அதுல சேர்த்தாங்க. அதோட சுவையும் ரொம்ப அற்புதமா இருந்தது. இதுல வியக்கத்தக்கது என்னன்னா, இதுதான் சமையல் முறை, இதை இப்படிதான் சமைக்கணும் அப்படிங்கிற எந்த வரையறையும் இல்லாம சமையலை ஒரு கலையா ஒரு கலை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து பார்த்து அத ரொம்ப விருப்பத்தோட சமைச்சாங்க. முறைகள்லயும் சரி. அதுக்கப்புறமா கடைசி நாள் ஒரு வாழைக்காயில பொரியல் மாதிரி எண்ணெயில பொரிச்சு எடுத்து செஞ்சிருந்தாங்க. அதுல வெறுமே உப்பு, மிளகாய் தூள் மட்டும் சேர்த்து கலந்து வச்சிருந்தாங்க. நமக்கு அது கலந்து வச்சதே வாழைக்காய் அதோட இதை முழுக்க உள்ளிழுத்து இருந்தது, காரத்தையும் உப்பையும். கொதிக்க வச்சா மட்டும்தான் சுவை ஒண்ணு சேரும் அப்படிங்கிற கருத்து கிடையாது. சமையல்ல எந்த வரையறையுமே இல்லாம தான் சமைச்சாங்க. வணக்கங்க அருண்நிலை. வணக்கம் செல்வி. அசைவ உணவு செய்யறதுல இப்ப நம்ம காய்கறிகள் உணவு பற்றி பார்த்தோம். அசைவ உணவு செய்யறதுல தரமான இறைச்சியை தேர்ந்தெடுக்கிறது முக்கியமான வேலை. ஆட்டு இறைச்சி வாங்குறப்ப எதை மனதில் வச்சுக்கணும், எப்படி தேர்வு செய்யணும்னு கொஞ்சம் பகிர்ந்துக்க முடியும்? பொதுவா நம்ம முன்னாடி எல்லாம் எப்பாவதுதான் அசைவம் எடுத்துட்டு இருந்தோம். அப்ப எங்களுக்கு தெரியாது. ஒரு அசைவ கடைக்கு போவோம், எப்ப வேணாலும் அது கிடைக்கும். இப்போ கோவையில இருக்கும் போதெல்லாம் அப்படித்தான் வாங்கிட்டு இருந்தோம். எப்ப போனாலும் கிடைக்கும், வாங்கிட்டு வந்துருவோம். நம்மளுக்கு அதோட தரம் பெருசா தெரியாது. முன்னாடி எல்லாம் நம்ம பாட்டுக்கு பண்ணிட்டு இருந்தோம். இப்ப கிராமத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, நாங்க இருக்கிற இடத்துல ஞாயிறு மட்டும்தான் கறி கிடைக்கும். மற்ற நாட்கள் போனா கோழி மட்டும்தான் கிடைக்கும். ஆட்டுக்கறி வேணும்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அப்படின்னு இருக்கு. அப்போ ஆசான் இந்த பகுதிக்கு வரும்போது தேவைன்னு பட்டுட்டு நடுவுல போய் எங்காவது வாங்குவோம். இப்ப காங்கயம் அந்த மாதிரி ஒரு சிறு நகரத்துக்குள்ள போய் வாங்கிட்டு வருவோம். அது பழைய கறியா தான் இருக்கு. அப்ப அடிப்படையா தினசரி கறி கிடைக்கிற ஆட்டிறைச்சி கிடைக்கும் அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் பார்த்து வாங்க வேண்டியது கூடுதலா நம்ம வச்சுக்கணும், அதை நினைவுல வச்சுக்கணுங்க.
ஏன்னா அவங்கதான் அடுத்த நாளும் அந்த கறியை வச்சு விற்பனை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் சொல்ற ஒரு சிறு கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகள்லயே ஏதாவது ஒரு கோயில் விசேஷங்கள் அந்த மாதிரி, இப்ப தைப்பூசம், கார்த்திகை தீபம் இப்படி நெருங்கி வந்துருச்சுனாவே அன்னைக்கு அவங்க ஆடை இருக்கிறது விட்டுருவாங்க. அப்ப அது ஒரு இதா வச்சுக்கலாம். இது ஒரு எளிமை அப்படின்ட்டு. அந்த ஞாயிற்றுக்கிழமை போனா மட்டும்தான் இது. அதுவும் 8 மணிக்குள்ள கறி முடிஞ்சிடும். இப்படித்தான் இருக்கு. கூடுதலா பாத்தீங்கன்னா பழைய கறி ஆக ஆக பாத்தீங்கன்னா ஒரு கருஞ்சிவப்பு நிறத்துக்கு நோக்கி போய்கிட்டே இருக்கு கறி. முதல்ல ஒரு வெண்மையா இருக்கிற வெண்மை ஒரு இதுல இருக்கிற கறி வந்து அப்படியே கருஞ்சிவப்பா மாறிக்கிட்டே இருக்கு. அது ஒண்ணு இது பண்ணலாம். அப்புறம் நடுவில் இருக்கிற எலும்புகள், அந்த மஞ்சள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல வந்து இந்த ரத்தங்கள் உறைஞ்சிருக்கும். அதையும் வச்சும் இது வந்து பழைய கறியானுங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். இது இந்த 3 முறை இது இன்னும் மேற்கொண்டு பல இதில் இருக்கலாம். நம்ம குறுகிய அனுபவத்துல இத மட்டும் வச்சுதான் நம்ம கறியை இப்ப பார்க்கிறோம். இப்போ தேவைன்னா இப்ப நாங்க நல்ல கறிக்காக மற்ற நாட்கள்ல வேணும்னா இப்போ கருப்பசாமி என்னெல்லாம் போய் பழனியில போய் எடுத்துட்டு வருவார். ஏன்னா வேற தேடிதான் வாங்கிட்டு இருக்கோம். ஆட்டிறைச்சி மட்டும் நான் சொன்னேன். கோழி எப்படி கிடைக்குது? எப்படி பார்க்கலாம்? ஆமாங்க, நாட்டுக்கோழியை பொறுத்த அளவுக்கு இங்க இப்போ உள்ளூருக்குள்ள இருக்கோம் போது நம்ம கிட்ட முறையா சொல்லிடுறாங்க, இதுதான் நாட்டுக்கோழி, இது வந்து பண்ணையில வளர்க்கப்பட்ட நாட்டுக்கோழின்னு சொல்லி விற்கிறாங்க இல்லைங்களா. பண்ணையில வளர்க்கிறது மரபணு மாற்றப்பட்டதுதான். மரபணு மாற்றப்பட்டது ஹைபிரிட்னு சொல்ற ரகங்கள்ல வர்றதுதான். அது வந்து வெளிப்படையாவே சொல்லிடுறாங்க. கிராமங்கிறதுனால மட்டும்தான், ஏன்னா அறிமுகம் இருக்கு, அதனால தெளிவா சொல்லிடுறாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு வாய்ப்பு என்னன்னா இங்க பக்கத்து ஒரு அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் பிரதானமான இங்க இறைச்சி விற்பனைங்கிறதுனால திங்கள் செவ்வாயில போய் அத கோழிகள் கிராமத்துக்குள்ள போய் கோழிகளை பிடிச்சிட்டு வராங்க. பிடிச்சிட்டு வந்துட்டு அவங்க ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அது விற்பனை ஆகுது. அப்ப ஞாயிற்றுக்கிழமை தோராயமா எல்லா கோழிகளுமே விற்பனை ஆயிருது. 1-2 இருக்கும். அப்புறம் திருப்பி திங்கக்கிழமை போறாங்க. அப்ப இந்த கிராமத்துக்குள்ள மட்டும்தான் அது வளருது. இயல்பாத்தான் இங்க வளர்த்த முடியுங்க, மேற்கொண்டு முடியாது. இங்க நான் பார்த்த வரைக்கும், அதாவது நம்ம கிராமத்துக்குள்ளேயே இருக்கிறதுனால கோழி வளர்ப்புக்கு வந்து பெருசா மெனக்கிட மாட்டாங்க. அது இங்க இருக்கிற கழிவுகள், மரத்துக்கடியில் இருக்கிற புழுவுகள், பூச்சிகள், கூடுதலா கொஞ்சம் அரிசிகள் போடுவாங்க அல்லது ஒரு தானியம் போடுவாங்க, அவ்வளவுதான். இப்படித்தான் இங்க வளருது. அதனால இங்க கிராமங்களை பொறுத்த அளவுக்கு இந்த நாட்டுக்கோழி வந்து சிக்கல் கிடையாது. சொல்லுங்க. இதுங்க காய்கறி சமையலை பற்றி விளக்கமா சொன்னீங்க. இப்ப செம்மைவனத்துல வந்து கோழி எல்லாம் நிறைய வளர்றத பார்த்திருக்கோம். அதுதான் இறைச்சிக்காக உபயோகப்படுத்தப்படுதா? அது தன்னிறைவா இருக்குமா? இந்த ஆட்டிறைச்சி கோழி குழம்பு சமையல் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. கோழிகள் இங்க நிறைய வளர்க்கப்படுது. சரி. அதிகமா வந்து முட்டை பயன்படுத்துவோம். அது அசைவ உணவு முட்டைகள் தான் நிறைய பயன்படுத்துற இப்போ சமீபத்துல. கோழிகள் தன்னிறைவு இல்லைனாலும் கோழிகளும் அடிக்கிறது வழக்கம். இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரிதான் கறி சமையல்னாலே ஒரு பெரிய போராட்டமே நிகழ்வு. ஆனா இங்க அப்படி கிடையாது. கறி சமையல் மற்ற சமையல்களை விட எளிதா சமைக்கிறது கறி சமையல் தான் நான் நினைப்பேன். கடினம் சொல்றதுக்கு இல்ல, அதுமே ஆசான்ட்டு இருந்து கத்துக்கிட்டதுதான். இங்க எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கறி சமையல்லாம் செலவுகள்லாம் நிறைய போட்டு வறுத்து அரைச்சு செய்யறதுதான் நான் பார்த்திருக்கேன், நான் செஞ்சிருக்கிறதுமே. ஆசான் தான் இதுக்குமே வந்து ஒரு முறை எனக்கு நல்லா நினைவு இருக்கு. கறி அது கூட வழக்கம் போல மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கறி மட்டும்தான் நல்லா நீர்த்த குழம்பா அப்படி கறி குழம்பு ஒரு முறை வச்சிருந்தாரு. சுவை, கறியோட சுவை அவ்வளவு நல்லா தெரிஞ்சது, நிறைவா இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி போயிருச்சு. சுவைக்காக இல்லாம அந்த என்ன சொல்றது, அந்த கறியோட இயல்பான சுவை இப்படிதான் இருக்கும் அப்படின்றதவே அப்பதான் புரிஞ்சுக்க முடிஞ்சது. அது வரைக்கும் அந்த மசாலா சுவைதான், கறின்னு நினைச்சாலே நமக்கு அந்த மசாலா சுவைதான் நினைவுக்கு வரும். அத நம்ம மசாலா அப்படின்னு சொல்றது இல்ல, மருந்து பொருட்கள் தான். நம்ம செம்மையில் இருக்கவங்களுக்கு தெரியும். அது அதிகமாமே அதுல இப்போ வெளியில வந்து கறி குழம்புக்கு பயன்படுத்துறது எல்லாமே மருந்து பொருட்கள் தான். பட்டையாகட்டும், லவங்கம், அந்த பூ, நட்சத்திர பூ மாதிரி இருக்கிறது, கிராம்பு, இலை, இது எல்லாமே வந்து மருந்து பொருட்கள். இது அதிகமா போட்டு சுவையூட்டிடுறோம் நம்மளே. ஒரு செயற்கை சுவையூட்டி கடைகள்ல போனா அது கொடுமை.
நம்மளே செய்யறது வந்து அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமா செஞ்சிடறோம். அதாவது செரிமானத்தையே கறி சாப்பிட்டா வயிறு அடைச்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்றவங்க தான் பெரும்பகுதி நான் பார்த்திருக்கேன். அப்படி இல்லாம இந்த முறை சமையல் வந்து அப்படி எதுவும் இல்ல, சாப்பிட்டா அவ்வளவு செரிச்சிருது, சீக்கிரமாவே செரிச்சிருது, அந்த அளவுக்கு இருக்கு. உலர் மருந்துகளை தான் வந்து நம்ம சுவையூட்டிகளா சேர்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஆமா ஆமாங்க, அது இல்லாம கறி குழம்பு வைக்கவே முடியாதுங்கிற இடத்துக்கு தானே இப்ப நம்ம போயிட்டோம். ஆமா, கறி குழம்புனாலே வெங்காயம் காலையில இருந்தே உரிக்க ஆரம்பிச்சு அந்த அந்த குழம்பு நிச்சயமா. ஆமா 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 ஆமா, ஒரு கறி குழம்பு வைக்கிறத அதான் போராட்டமாவே நிறுத்துவாங்க. வெங்காயத்தையே நான் மறந்துட்டேன், அந்த அளவுக்கு நாங்க வெங்காயம் சேர்க்கறது இல்லை அப்படின்றதுனால வெங்காயங்கிற ஒரு பொருள், அந்த விளையாட்டம் இதெல்லாமே நம்ம கவனத்துக்கே வர்றதில்ல, தெரியறதில்ல. அந்த அளவுக்கு கறி வந்து இங்க வந்து பக்கத்துல ஒரு கிராமத்துல ஞாயிற்றுக்கிழமை ஆடு அறுப்பாங்க. சரிங்க. நாங்க போய் நின்னு பார்த்து ஆடு அறுத்து அவங்க கூறு வச்சுதான் கறி கொடுக்கறது வழக்கம். பொதுவா கடையில போனோம்னா கறியா வேணும் அப்படி இப்படின்லாம் கேட்பாங்க. அதுவே அதுல இருக்கிறத விட இந்த கூறு வைக்கிறதுன்னு சொன்னா அதோட உறுப்புகள் எல்லாமே அந்த ஆட்டுக்கறி முழுவதுமா ஒரு பங்கு வச்சு பிரிப்பாங்க. எல்லாத்துக்குமே அந்த ஈரல் எல்லா கூறுக்குமே சரியா போகும். அந்த மாதிரி கூறு வைக்கிற பழக்கம் தான் இங்க பெரும்பகுதி இருக்கும். பக்கத்து கிராமங்கள்ல போனா, இங்கேயும் சிறுநகரங்களுக்கு எல்லாம் போனோம்னா அதே நிலைமை தான். மொத்தமா கறி வச்சிருப்பாங்க. எல்லா இடத்துலயுமே ஆசான் முந்தைய உரையில சொன்னது மாதிரி ஐஸ் பெட்டி வச்சிருப்பாங்க. அத பார்த்தாலே ஓடி வந்துடுறது நல்லது. சரிங்க. அந்த மாதிரி இருக்கும். இன்னும் வந்து கறி வந்து நீர்த்த குழம்பா இல்லாம பெரட்டலாவும் சில நேரங்கள்ல வச்சிருக்காங்க. அவருதான் அதுவும் முதன் முறையா வச்சாரு. மொச்சக்கொட்டை இருக்கு இல்லைங்களா? மொச்சை, அத வறுத்து கறி கூட சேர்த்து, கோழிக்கறி தான் அன்னைக்கு நம்ம சமையல் இருந்தா, சமையல் இருக்கிற கோழி தான் எடுத்து கோழிக்கறி சமைச்ச அன்னைக்கு கோழிக்கறி கூட இந்த மொச்சக்கொட்டையை வறுத்து உள்ள கலந்து நல்லா வேக வச்சாங்க. அதோட அது புதுசாதான் இருந்துச்சு. சாப்பிட்டப்போ அவ்வளவு சுவை வந்து அப்படி சாப்பிட்டது இல்லை அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. மொச்சக்கொட்டையுமே கறி மாதிரிதான் இருந்துச்சு. கறி வழக்கமா நம்ம உணவுப் பொருளை வந்து நமக்கு பிடிச்சதா தேடி தேடி தனித்தனியா எடுத்து சாப்பிடுவோம். அன்னைக்குதான் கறி வச்சுக்கிட்டு மொச்சக்கொட்டையை தனியா எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம். அந்த அளவுக்கு அது ரெண்டு இணைஞ்சு அப்படி ஒரு சுவையை கொடுத்துச்சு. அது வழக்கம் போல மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சேர்த்து குழம்பு வைக்கலாம். இல்ல அப்படின்னா இது ரெண்டையும் அரைச்சு சேர்த்து வைப்போம். அரைச்சுனா ஆட்டுக்கல்ல மிளகாய் இதெல்லாம் போட்டு அரைச்சு, இல்லைன்னா மிக்சியோ ஏதோ ஒண்ணுல அப்படியே மிளகாய் மல்லி ரெண்டையுமே லேசா வறுத்து அப்படியே அரைச்சு வைப்போம், வேற எதுவும் சேர்க்காம. தேங்காய் ஒரு தேவை இருந்துச்சுன்னா தேங்காய் சேர்த்துக்கிறது வழக்கம். குழம்பு கொஞ்சம் கெட்டியா வேணும் அப்படின்னு நினைச்சா. இல்லைன்னா இந்த மாதிரிதான் நீர்த்த குழம்பா வைக்கிறதா வழக்கம், வேற எதுவும் இல்ல. கோழி பெரும்பகுதி நம்ம வெளியில வாங்குறது இல்ல, நம்ம கிட்டவே இருக்கு. கறி இப்படி ரொம்ப தெரிஞ்சவங்க நம்ம முன்னாடியே தெரிஞ்சவங்கிறத விட நம்ம முன்னாடியே அறுத்து கொடுப்பாங்க, அதுதான் வாங்கிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும். ஆமா ஆமாங்க, அவங்க கிட்ட மட்டும் தான் வாங்குறோம். அப்படி இல்ல அப்படின்னா அன்னைக்கு கறி குழம்பு எடுக்கிறது இல்ல, விட்டுறது. ஆமாங்க, அது சிறப்பு தானே. சோதனை முயற்சி பண்ற உடம்பு வச்சு இந்த மாதிரி சோதனை எல்லாம் இங்க பண்றது கிடையாது. பொதுவா சுவைகளை புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே அது ரொம்ப வேணும்ட்டு எதிர்பார்ப்பு இல்லாம உணவா பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா இந்த சிக்கல பெரும்பகுதி குறைந்துதான். அதிகமா சுவை வேணும் அப்படின்றதுல இருந்து அது அந்த உணவு இயல்பா இருக்கணும் அப்படின்ற புரிதலுக்கு வந்துட்டாங்கன்னா அதுலயே இருக்கிற சுவையை நம்ம மறந்துடுறோம். ரொம்ப கூட்டி தான் வேணும்னு விரும்புறோம். இருக்கிறதுலயே சுவை அதிகமா கூட்டி சாப்பிட்டா மறக்க முடியாத அளவுக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு பேராசை தானே. இதுல என்னன்னா அதனோட இயல்பான சுவை வந்து மறைஞ்சிருது. அந்த நம்ம மேற்கொண்டு சேர்க்கிற அந்த மசாலா அதனோட மனம் சுவை அதுதான் வந்து நிறைய இருக்கு. கிடையாதுங்க, எல்லாத்துலயுமே அப்படி அந்த என்ன உணவுப் பொருள் பயன்படுத்துறோமோ அதோட சுவை வர்றதே கிடையாது. பெரும்பகுதி நம்ம உணவகங்கள்ல சாப்பிட்டோம், வேற வீடுகள்ல சாப்பிட்டாலுமே இந்த நிலைமைதான். என்ன பொருள் பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்றத போராடிதான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அவ்வளவு சுவைகள் சேர்த்தாதான் சாப்பிடுன்னு உடம்பு சொல்லுதா? நம்ம ஆசை அப்புறம் அவஸ்தை. அது வேணும், நிச்சயமா அதுக்கு செரிமானத்துக்கு எளிதா இருக்காது. இருக்காங்க, அனுபவமாவே நமக்கு தெரியுதல்ல. அப்படி பொருந்தாத உணவு சாப்பிட்டு வயிறு மந்தமாகிறது, எத்தனை பிரச்சனையை சந்திக்கிறாங்க.
அத்தனை பிரச்சனை சந்திக்கிறவங்க இங்க வரும்போது சொல்றாங்க இல்லையா, எனக்கு இப்படி ஆகுது இப்படி ஆகுதுன்ட்டு. அவங்க கிட்ட பெரும்பகுதி நம்ம கேட்டோம்னாலே, அவங்க சாப்பிட்ட உணவை பத்தி கேட்டோம்னாலே தெரியும் அவங்க எந்த மாதிரி சமைக்கிறாங்க அப்படின்ட்டு. நமக்கு எளிதா வர்றவங்களுக்கு வழிகாட்டுறப்பமே உணவு பத்தி முறை உணவு முறை வழிகாட்டுறப்பமே இதுதான் முன் வைக்கிறது. எண்ணெய் அதிகமா சேர்க்காதீங்க, இதுக்குதான் எண்ணெய் எல்லாம் குழம்புகள்ல மிதக்கிறத பாக்கலாம். எந்த குழம்பு வச்சாலுமே கறிக்கெல்லாம் எண்ணெயே பயன்படுத்தாம செய்யலாம். அது கொழுப்பே நல்லா இருக்குதான். அதுலயே கொழுப்பு இருக்கும், கொழுப்பு இருக்கு. அதுவே போதுமானதா தான் சில நேரத்துல அதிகமாவே இருக்கு. அதுலயும் போய் எண்ணெயை ஊத்தி கொடுமை பண்றதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம. அவ்வளவுதான். எனக்கு ஒரு கருத்து இருக்குங்க. இப்ப அவர் சொன்னார் இல்லைங்களா, இப்போ நிறைய சுவையூட்டிகள், அதாவது இயற்கை சுவையூட்டிகளாவே இருந்தாலும் சேர்க்கும் போது அதோட அடிப்படை பொருளோட சுவையே நம்மளுக்கு தெரியறது இல்லை அப்படின்னு. அதனாலதான் இது வரைக்குமே எந்த கறியா இருந்தாலும் அதை சமைச்சு சாப்பிட்டுட்டே இருந்திருக்கோம். ஆமா, நீங்க சொன்னது அது பழசா புதுசா எதுவுமே தெரியறது இல்ல நமக்கு. ஆமா ஆமாங்க, அதோட மசாலா மட்டும்தான் நம்ம என்ன போடுறோமோ அதோட சுவைதான் கூடுதலா இருக்க தவிர இந்த இறைச்சியோட சுவையே தெரியாத அளவுக்கு தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அது பழைய கறியா இருந்துச்சுன்னா நம்ம இந்த மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து அத மறைச்சிடறோம். அந்த பழைய கறியா புதுசான்னு தெரியாத மாதிரி அதுவே அந்த மசாலா பொருட்களே பண்ணிருது இல்லைங்களா? ஆமாங்க, அதனாலதான் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு உடல் தொந்தரவுகள் தெரியுது. உடல் தொந்தரவு வழியாத்தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது தவிர சாப்பிடும் போது நம்மளுக்கு அந்த சுவை தான் நம்மளுக்கு முதன்மையா இருக்கு. அந்த சுவையிலேயே நம்ம நிறையவும் சாப்பிடுறோம். அது மிகப்பெரிய சிக்கலாவும் இருக்குன்னு நினைக்கிறேன். சுவைக்காகவே பசியை தாண்டியும் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடறோம். ஆமா ஆமாங்க, அதுதான் சிக்கல். சரியா சொன்னீங்க. தேன்மொழி, சேந்தன் மாமா கறி சமைக்கும் போது எண்ணெய் சேர்க்கவே தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கறியில இருக்கிற கொழுப்பே போதுமானதா இருக்கும் அப்படிங்கறது சொல்லியிருந்தாங்க. இது கறின்றது மட்டும்ல இல்லாம நாங்க அண்டவியல் வகுப்புல ஒரு முறை பூசணிக்காய் சமைச்சிருந்தோம். அப்போ செந்தமிழன் அதுல கொழுப்பு மிதந்து வரதை எடுத்து காமிச்சிருந்தாங்க. பூசணிக்காய் வேகும் போதே அதுல மேல கொழுப்பு மிதந்து வந்திருந்தது. இயற்கையா எல்லா செடிகள்லயுமே எல்லா உணவுப் பொருட்கள்லயுமே, அதாவது தன்னுடைய உடம்புல கொழுப்பு இல்லாம எந்த உடம்புமே இருக்கிறது கிடையாது. அது செடிகளா இருக்கட்டும், இல்ல உயிரினங்களா இருக்கட்டும், விலங்குகளா இருக்கட்டும், ரெண்டுத்துலயுமே எதுலயுமே கொழுப்பு இல்லாம ஒரு உயிரால வாழ முடியாது. அந்த உடம்புக்கு கண்டிப்பா கொழுப்பு தேவை. அதனால எல்லா உணவுகள்லயுமே கொழுப்பு கண்டிப்பா இருக்கும். அதுவே நம்ம உடம்புக்கு போதுமானதா தான் இருக்கும். அதுல இருக்க கொழுப்பே நம்ம உணவுக்கு போதுமானதா இருக்கும். அந்த சுவையுமே நமக்கு போதுமானதுதான். தனியா எண்ணெயோட சுவைன்றது தேவைப்படுறது கிடையாது. நம்ம முறையா சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதுல இருக்கிற கொழுப்போட சுவையே நமக்கு ரொம்ப நிறைவானதா இருக்கும். அதுக்கப்புறமா மாமா இன்னொரு கருத்து என்ன சொன்னாங்கன்னா, இயற்கையே நமக்கான உணவை ஏற்கனவே அது சமைச்சுதான் வச்சிருக்கு. அத நமக்கு பொருந்துற மாதிரி நமக்கு விருப்பமான மாதிரி நம்ம சில மாற்றங்களை செஞ்சுக்கிறோம். அதுவே நம்ம உடம்புக்கு என்ன தேவையானதோ அதுக்கேத்த மாதிரிதான் அது சமைச்சு வச்சிருக்கு அப்படிங்கறது அது ரொம்ப ஒரு நல்ல பாடமா சொல்லி கொடுத்திருந்தாங்க சமைச்சிட்டு இருக்கும்போது. அதே மாதிரி அந்த பரங்கிக்காயோட விதை, நார், தோல் இதெல்லாம் வச்சு ஒரு சூப், அந்த ரசம் மாதிரி செஞ்சோம் இல்லைங்களா? ரொம்ப சுவையா கூட. அது மாதிரி கூடுதலா இருக்கிற பொருளை வச்சு வேற ஏதாவது சமையல் செஞ்ச அனுபவம் இருக்கா? பொதுவா பீர்க்கங்காய் தோல்ல துவையல் அரைக்கிற வழக்கம். நீங்க சொன்ன மாதிரி பூசணிக்காயோட விதை, அது கூட அதோட தோல் ரெண்டுமே நம்ம சில இதெல்லாம் நம்ம சாப்பிடுறது இல்லைன்னு நம்ம சில பொருட்கள் நம்மளா ஒதுக்கி வச்சிருக்கோம். அது நம்ம உடம்புக்கு அது பொருந்தலைன்னா நம்ம ஒதுக்கி வைக்கிறதுதான் சரியா இருக்குமே தவிர இது வரைக்கும் அதுதான் வழக்கம் அப்படிங்கறனாலே நம்ம சில இதை ஒதுக்கி வச்சிடறோம். அப்படிலாம் இல்லாம அதோட குணத்தை, எந்த ஒரு உணவுப் பொருளா இருந்தாலுமே அதோட குணத்தை புரிஞ்சுட்டு நம்ம சமைச்சு பழகிக்கணும். அதுதான் வழக்கம்ன்ற மாதிரி நம்ம சமைச்சிட்டே இருந்துடுறோம். அன்னைக்கு அதான் பூசணிக்காய் விதையும் தோல் ரெண்டுத்தையுமே அரைச்சு நம்ம வழக்கமா ரசம் என்ன முறையில வைப்போமோ அதே முறையில வச்சிருந்தாங்க. பூசணி தோல்னு தேன்மொழி சொல்றது பரங்கிக்காயை தான் சொல்றாங்க. பரங்கிக்காயோட தோலை தான் சொல்றாங்க. நிறைய ஊர்கள்ல பரங்கிக்காய மஞ்சள் பூசணின்னு சொல்றது உண்டு. நல்லது தேன்மொழி.
அருண், நீங்க ஆட்டிறைச்சி வாங்குறத பத்தி சொன்னீங்க. மீன் வாங்குறப்ப எவ்வளவு கவனமா இருக்கணும்னு ஆசான் செவ்வியில சொல்லியிருந்தாரு. கொங்கு பகுதியில கடல் மீன் அதிகமா கிடைக்குது இப்பெல்லாம். இது கெடாம இருக்கிறதுக்காக என்னென்ன பதப்பிகளை சேர்க்கிறாங்கங்கிறத நம்ம பார்த்தோம். நமக்கு ஆற்று மீன் அதிகமா கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? அதை விட்டுட்டு நம்ம கடல் மீனுக்கு போக தேவையில்லை. இந்த உயிர் மீன் வாங்குறது நல்லதுன்னு சொல்லியிருந்தாரு ஆசான். தரமான மீன் வாங்குறது பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நாங்க முதல்ல வந்து கடல் மீன் தான் இங்க வாங்கினோம். ஒரு இருமுறை நம்மளுக்கு அதானே நம்ம அந்த அந்த சுவையூட்டிகள், அதாவது இயற்கை சுவையூட்டிகள் தான் பயன்படுத்துவோம் நம்ம. ஆனா அதுலயே அந்த மீன் கெட்டு போச்சு எனக்கு கூட தெரியறது இல்ல. முதல்ல தெரியல. அப்புறம் ஒரு நாள் நல்லா சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு வாயும் கூட சாப்பிட முடியல, அவ்வளவு மோசமா இருந்தது. அப்புறம் நம்ம அப்ப இருந்து என்ன பண்ணோம், மீனை ஒதுக்கதான் ஆரம்பிச்சோம். நல்ல மீனை தேடி எல்லாம் போகல. அப்புறம் வழக்கம் போலதான் ஆசான் வரும்போது, இந்த பகுதியில் வரும்போது அவரு ஆட்டிறைச்சி விரும்பி சாப்பிடுவாரு. கோழி வந்து பொதுவாவே குறைச்சுக்க சொல்லுவார் எல்லாத்தையுமே, ஏன்னா சூடுங்கறனால. அப்ப நம்மளுக்கு ஆட்டிறைச்சி இல்லாம என்னன்னு பார்த்தா அப்ப மீன் தான் இருந்துச்சு. அப்ப மீன் கிடைக்குமா அப்படின்னு போது இங்க பக்கத்துல இருக்கிற உப்பாறு டேம்ல பிடிக்கிறாங்க, உயிர் மீன் இருக்கு, காலையில போனா வாங்கிடலான்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு முறை வாங்கிட்டு வந்து சமைச்சோம், ரொம்ப நல்லா இருந்தது. சரி, அப்ப ஒரு இடம் கிடைச்சிருச்சுடா அப்படின்ட்டு ஒரு நிம்மதி இருந்துச்சு. அப்புறம் மறுமுறை வந்து கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு நான் போறதுக்கு. எப்போ அவர் வழக்கமானவர்கிட்ட தான் வாங்குறேன், அதாவது 2வது முறை போய் வாங்குறோம். போய் வாங்கிட்டு வந்து சமைச்சா அன்னைக்கு திருப்பி ஃபார்மலின் வச்சுட்டாங்க. அதுலயே கொஞ்சம் தான் தாமதம். அது இத்தனைக்கும் அவங்க கடல் பயணமா இரவு முழுக்க போய் எல்லாம் வர்றதில்ல. இல்ல, மாலை போய் வலையை போட்டு வருவாங்க, காலையில போய் வலையை எடுத்துட்டு வருவாங்க. இவ்வளவுதான் நேரமே. அங்கேயே முன்னாடியே வச்சு விற்பனை பண்றாங்க. இந்த நேரத்துக்குள்ளேயே அவங்க அதை பண்ணிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் திருப்பியும் கோட்டெல்லாம் அழிச்சிட்டு முதல்ல இருந்து தேட ஆரம்பிச்சோம், வேற எங்க மீன் இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப தாராபுரம் நகரத்துக்குள்ள ஒரு பக்கம் இருக்குன்னு கருப்சாமன் தான் முதல்ல சொன்னாரு. அங்க வந்து தொடர்ச்சியா கிடைக்கிறது இல்ல இந்த உயிர் மீன், எப்பாவது கிடைக்கிறது. இது ஒரு அப்புறம் இருக்கும்பாங்க, போனா இல்லாம போயிடுச்சு. அப்புறம் நீண்ட தேடுதலுக்கு அப்புறம் யார் மூலியமா இல்ல, ஏதோ நண்பர் வட்டாரத்துல மூலியமா தான் ஒருத்தரோட எண் கிடைச்சிச்சு. அவரு வந்து அவரோட தொழிலே இதுதான், ஆத்து மீன் பிடிக்கிறது தான். அமராவதி ஆத்துல மீன் காலை மாலை இப்போ இது பண்றாங்க. காலை வலை போட்டுட்டு வர்றாங்க, மீன் எடுத்துட்டு வலை போட்டு வராங்க, மாலை திருப்பியும் அதே மாதிரி எடுக்கிறாங்க. அவர் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அவர் வந்து அதிகபட்சம் ஒரு 10 கிலோல இருந்து 15 கிலோ நல்ல அதாவது மீன் கிடைக்கக்கூடிய பருவங்கள்ல எடுக்கிறார். அவ்வளவுதான் எடுக்கிறார். அதற்கு மேல எல்லாம் குறைவு தான். அதற்கு மேல எல்லாம் கிடைக்க தேவைன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட வாங்கி கொடுக்கிறார். அவ்வளவுதான். அதுலயும் ஆத்துல நல்லா தண்ணி ஓடும் சமயங்கள்ல மீன்களோட வரத்து குறைஞ்சது. சரி, அப்படி இவரோட தொடர்பு எண் கிடைச்சு போனோம். போகும்போது உயிர் மீன் அந்த மாதிரி உயிரோட இருக்கிறத கண் கூட பார்க்க முடிஞ்சுச்சு. ஆத்து நெத்திலி எல்லாம் கிடைச்சிச்சு முதல் முறை எடுத்துட்டு, அவ்வளவு சுவைங்க. அப்புறம் ஆமா, அவ்வளவு சுவை. நமக்கு முன்னாடி சென்னையில இருக்கும்போது கடல் நெத்திலி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுவோம், அப்ப சாப்பிட்டுருக்கேன். அதற்கப்புறம் கடைகள்ல சாப்பிடுவோம், சுத்தமா இதா இருக்காது. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி ஆசான்ட்டு இந்த மாதிரி மீனிங் இருக்குன்னு சொல்லும்போது, அப்ப நம்ம நாட்டு வகை மீன்கள்லாம் இருக்கான்னு கேளுங்க அப்படின்னு கேட்டாரு. அவங்க கேட்கும்போது அப்புறம் ஒரு முறை வந்து ஆசானே கல்பாசி இருக்குன்னு சொன்னாரு இவரு. கல்பாசின்னு ஒரு வகை. அது என்னன்னா காவிரி ஆத்துல இருந்து இது எதிர்த்து நீந்தி வருங்களாம் அமராவதி ஆத்துல. அப்படி வர்றதுதான் இங்க கிட்டத்தட்ட காவிரி ஆறுக்கும் இப்ப நம்ம இவங்க மீன் பிடிக்கிற இடத்துக்கும் பல ஒரு தோராயமா 50-60 கிலோமீட்டர் அது எதிர்த்து நீந்தி வர்றதுதான் அந்த மீன் வகையாமா. அதெல்லாம் உயிரோடையே, நான் எல்லாமே சொல்றது பாத்தீங்கன்னா காலையில 9 மணிக்கு உயிரோடையே கிடைக்கும். அப்ப நம்மளுக்கு நம்ம கொங்கு மண்டலத்துல பொறுத்தளவுக்கு பார்த்துட்டா எல்லா பகுதியிலுமே ஆறு இருக்கு, ஆத்துல மீன் பிடிச்சிட்டு தான் இருக்காங்க சின்ன சின்ன குழுக்களா. இதெல்லாம் ஒரு குடும்ப தொழிலா வச்சிருக்காரு. அவங்க அப்பா பண்ணிட்டு இருந்தாரு, இப்ப அவரு பண்றாரு.
அவங்களோட இவ்வளவுதான் 10 கிலோ 15 கிலோ. ஒரு நான் இப்ப என்னன்னா அவர் வீட்டுக்கே போவோம், சொல்லிடுவோம் இவ்வளவு வேணும்னு சொல்லி. அவர் நமக்கு உறுதியா சொல்லிடுவார், இது உயிர் மீன் தானே, ஞாயிற்றுக்கிழமை டேம் மீன் தான் வரும்னு சொல்லிடுவாரு. அப்ப நீங்க நம்ம போகாத அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சிருப்பாரு. அதை பார்த்தோன்னே போய் வாங்கலான்ட்டு இருக்கும். ஆமா, அப்படியே ஒரு 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 நினைவு இருக்கு. போன வாரத்துல ஒரு பெரிய மீன் வச்சுட்டு அது நீக்கி நீக்கி மூடிட்டு இருக்கு. இப்படியெல்லாம் பார்த்ததே இல்லை. நான் இதெல்லாம் வனைப்பணிக்கு போயிட்டு மண்டபம் பகுதியில இங்க நல்ல மீன் வாங்கிட்டு வரணும்னு சொல்லி அங்கிருந்து ஐஸ் பெட்டி போட்டு எடுத்துட்டு வந்தோம். சரி. எடுத்துட்டு வந்து ஆனா நாங்களே சுத்தம் பண்ணோம். ஒரு வாசம் கிடையாது. இப்பவுமே போறோம் இல்லைங்களா, இந்த பச்சை வாசமே வர்றது. அதனால இப்ப நம்ம இதெல்லாம் தான் அடிப்படை. உயிர் மீனா இருக்கான்னு பாத்துக்கணும். சரிங்களா, அது சிறப்பு. இந்த செதுல நீக்கி பாக்குறது. நீங்க சிவப்பா இருக்கும்னா சிவப்பாக்கிடுவாங்க, கருப்பா இருக்கும்னா கருப்பாக்கிடுவாங்க, நம்மளுக்கு தெரிஞ்சது. அதுல பார்க்க முடியுமான்னு தெரியல. காலையில் இந்த மாதிரி நம்ம பகுதிகளில் அந்தந்த பகுதிகளில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். இப்பதான் எனக்கே தெரியுது. இங்கதான் இருக்கோம், நம்மளுக்கு தெரியல. தெரியணும், இந்த இடத்துல இருந்து எல்லாம் கிடைச்சிருங்கிறது வாய்ப்பற்றதுதான். வாய்ப்பில்லதான். இந்த மாதிரி சூழல்ல இருக்கப்ப நமக்கு கிடைக்குது உயிர் மீன். இல்ல நம்ம ஒரு இடத்துல எல்லாரும் ஒட்டுக்கா இருக்கிற இடத்துல போய் நகரம் மாதிரி இடத்துல இதை நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. கண்டிப்பா முடியாது, கண்டிப்பா முடியாதுங்க. நகரத்துல போய் இருந்துட்டு நம்மளுக்கு நல்ல உணவு வேணும், நல்ல இருக்கிற இடத்துலயே எல்லாமே வேணும்னு வாய்ப்பு இல்லதான். அது எங்கெங்க கிடைக்குமோ அங்க போய் தான் வாங்க முடியும். அந்த மாதிரி இப்போ ஒரு நல்ல நிறைவான ஒரு மீன் வாங்கிட்டு வர முடியுது. போன வாரத்துல எடுத்தோம், நிலைவனத்துக்கு தான் எடுத்துட்டு போனோம். ஒரே மீன், அதுவும் கரு கட்லான்னு ஒரு ரகம் சொல்றாங்க. ஒரே மீன் 7,15 கிலோ. அவ்வளவு பெரிய மீன்களும் கிடைக்குது இங்க. அதே ஆத்துல பிடிச்சிட்டு உயிரோட இருக்கும், வெட்டி கொண்டு. ஆமா, அப்படி எல்லாமே பார்த்துதான் வாங்குறோம். இப்ப இப்படி தேடணும். முதல்ல அது விருப்பமா இருந்தோம்னா அதற்கான இது உண்மை இப்ப நினைவும் கூட இல்ல. அவரோட தொடர்பு எப்படி கிடைச்சதுன்னு கூட எனக்கு முதல்ல தெரியல. எனக்கு நினைவு இல்லை. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சொல்லி இப்ப இங்க நம்ம மக்களே தூரத்துல இருந்து வந்து வாங்கிட்டு போறாங்க. தேன்மொழி வீட்லயும் கூட ஒட்டச்சத்துல இருந்து இந்த திண்டுக்கல்ல இருந்து வந்து வாங்கிட்டு போனார் நெடியோன்னு, அமராவதி ஆத்துல. ஆமாங்க, அங்க இருந்து வாங்கிட்டு போறாரு. ஏன்னா வேற வழி இல்ல. நல்ல உணவுனா அங்க தேடி போகணும், தேடிதான் வாங்க முடியும். ஆனா மீன் வாங்கும்போது நம்ம கவனத்துக்கு உயிர் மீனா இருக்குங்கன்னு பாத்துக்கணும். முக்கியமா இந்த மாதிரி மீன் விக்கிறவங்க கிட்ட பேரம் பேசக்கூடாது இல்லைங்களா? ஏன்னா இன்னும் இப்ப பேரமா பொதுவா பேசக்கூடாதுதான். ஏன்னா இவங்க ஒரு இப்படி தொழில் பண்றாங்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. பெரிய விஷயம். ஆமா, பெரிய விஷயமா இருக்கு. அதுவும் தரமா பண்றாரு. அவர்கிட்ட போய் நம்ம பேசுனா என்ன இருக்குங்க. அதனால கண்டிப்பா பேரமெல்லாம் பேசக்கூடாது. நம்ம பேசுறதுல நம்ம மக்கள் யாரும் பேச மாட்டாங்க. அப்ப என்ன நிறைவா விலையும் ரொம்ப குறைவுதான். கருக்கட்டில் அந்த 7,000 கிலோல சொல்றது கிலோ 220 ரூபா பண்ணி கொடுக்கறது உட்பட சொல்றாங்க. அவ்வளவுதான். சரிங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கு ஒத்துழைப்பா இருந்தா அவங்க தொழில இன்னும் ஊக்கமா செய்வாங்க இல்லைங்களா? உறுதியாங்க. இப்ப நம்ம அடிக்கடி கேக்குறாரு. இப்போ திருப்பூர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. தேடி வர்றாங்க, நல்ல பொருளுக்கா தேடி வர்றாங்க. அவரு ரொம்ப விருப்பமா கூப்பிட்டுருவாரு. கல்பாசின்னு வந்துருச்சுன்னா எனக்கு போன் இன்னைக்கு காலையில கூப்பிட்டாரு. கல்பாசி 7 கிலோ வந்துருச்சு, வேணுமாங்க, பார்த்து சொல்லுங்களேன் பாரு. அதனால அந்த நாட்டு ரகம் வந்துருச்சுனாவே கெளுத்தி, ஒரு முறையெல்லாம் கெளுத்தி கொடுத்தோம். அசன் கேட்டாருன்ட்டு கெளுத்தி இருக்குன்னு சொல்லி 2 கிலோ 3 கிலோ எடுத்தோம். அத விலை கூடுதல் தாங்க. அது மட்டும்தான் விலை கூடுதலா இருக்கு. கூடுதல் நம்ம வெளியதை விட கூடுதல் தான் சொல்லல. அதாவது ஒரு நம்ம பொருத்தி பார்த்தா இப்ப கட்லா விட ஒரு கூடுதலா இருக்கும். ஒரு 450 ரூபா 500 ரூபா வரைக்கும் இருக்கும். நஞ்சுல கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி நல்ல உணவுக்கு எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கலாம். ஆமா ஆமாங்க. அப்ப ஹசன் கூட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், ஒரு ஆத்துல தண்ணி ஓட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு வகைமை இருக்கு கிடைக்குது நம்மளுக்கு அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. வனத்துல பேசிட்டு இருந்தேன். அதே மாதிரி நான் சொல்லி ஆகணும், எனக்கு அதை நான் அது இல்லதான். இங்க மீன் குழம்பு வைக்கிறது நம்ம பகுதியில் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி பெரிய வெங்காயம் பூண்டு ஒரு முறையில கிட்டத்தட்ட நம்ம ஒரு 11 மணிக்கு ஆரம்பிச்சா 4 மணி வரைக்கும் வேலை செய்வோம் மீன் குழம்புக்கு.
இவன் நீங்க நிலைவனத்துல போனா 1/2 மணி நேரம் கூட இல்ல. புளி கரைசல் எடுக்க சொன்னாரு. புளி கரைசலையும் முறையே எனக்கு இதா இருந்துச்சு. புளி கரைசல் தண்ணியே ஊற்றக்கூடாது. புளி கரைசலா மட்டும்தான் ஊத்தணும்னு சொன்னாரு. தண்ணியே வேணாலும் புளிய கூட ஊத்தி புளிய கரைச்சு ஊத்தணும். அப்புறம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் மட்டும் இது பண்ணிட்டு சுவை பார்த்தாரு. அப்புறம் உப்பு போட்டு அடுப்புல ஏத்தியாச்சு. அப்புறம் நடுவுல கொதிக்கும் பருவத்துல ஒரு சுவை பார்க்க சொன்னாரு. உப்பெல்லாம் சரியா இருக்கான்னு, மல்லி இருக்கா, மல்லி குறைவா இருக்குன்னா மல்லி கொஞ்சம் போட்டாச்சு. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்க கொஞ்சம் கொதி வந்த உடனேயுமே மீனை போட்டுருங்க அப்படின்ட்டாரு. அவ்வளவுதான் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. நம்ம எல்லாம் என்னன்னா கொதி வரணும், நுர கட்டணும், ஆடை கட்டணும், இவ்வளவு பேசிக்கிட்டு இருந்தோமே, இவர் இன்னும் கொதி வந்தோடனே போட சொல்றாரு. என்ன இவரு இல்ல, எங்களுக்கு அதான். அப்புறம் போட்டுட்டு இறக்கிட்டு நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம். பசி இல்லைன்ட்டு வந்து சாப்பிட்டா அப்படி ஒரு சுவைங்க. எளிமைதான் அவ்வளவு சுவையா இருக்குங்கிறது அப்புறம் தான் இதாச்சு. இப்ப நம்ம யாரு வேணா சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, விருப்பமா இருந்தா யாரு வேணா சமைக்கலாம், பெரிய வேலையாவே பார்க்க வேண்டியது இல்லைங்கிறதே அப்பதான் புரிஞ்சு. அவ்வளவு வெங்காயம், தக்காளி, பொடி வகைகள்லாம் அவ்வளவு போட்டு தேவையே இல்லை. சுவையாவும் சமைச்சிடலாம் இல்லைங்களா? அடுத்து ஒரு கருத்து வருது, கெட்டியா வேணும்னு சொல்லி. அதுலதான் ரொம்ப பேர் மாற்றோம். ஆமா, இந்த மீன் குழம்பு கெட்டியா தான் இருந்துச்சு. அதுதான் எனக்கு கூடுதல் வச்சு. இது அப்படி அதுக்குதான் வெங்காயம் எல்லாம் போடுவாங்க, கெட்டியா வரணும் தானே. சுவை ஒரு பக்கம் இருந்தாலும் கெட்டியாகணுங்கிறதுக்காக தான் அதை போடுறது. அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. அது தேவையானப்பதான் இருந்துச்சு. அதுல ரொம்ப நிறைவா இருந்தது. சொல்லுங்க. இதுங்க செம்மை வனத்துல அதிகமா மீன் குழம்பு செய்யறத பாத்திருக்கோம். இதுக்கான மீன்கள் செம்மை வனத்து குளத்திலேயே பிடிச்சுக்குவீங்களா, இல்ல வெளியில வாங்குவீங்களா? அருண் கடைசியா சொன்னதுதான் செம்மை வனத்து மீன் குழம்பு செய்யும் முறை. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி மீன் குழம்பு கறி குழம்புனா கொஞ்சம் உற்சாகமாவே வேலை செய்ய ஆரம்பிச்சிடலாம், சீக்கிரமா வேலை முடிஞ்சிரும் அப்படின்றதுதான். இதை விட மீன் குழம்பெல்லாம் மீன் பாத்தீங்கன்னா செம்மை வனத்துல இப்ப குளத்துல தண்ணி கிடையாது. போன வருஷம் மீன் உடல கொஞ்சம் வாங்கிட்டு வந்துதான் விட்டோம். போன வருஷம் உடல இருந்தாலும் அந்த வரத்து மீன் சொல்லுவாங்க, தானா வர்றது கெண்டை மீன், குறவு மீன் எல்லாம் இருந்துச்சு. ஒரு 2 நாள் சமைச்சு அப்படி. குளத்துல தண்ணி இருக்கிறப்ப அந்த மாதிரி மீன்கள் கிடைக்கும். இதற்கு முன்னாடி எல்லாம் வாங்கி கொண்டு வந்து விட்டுருந்தே நாங்க வாழை போட்டு பிடிச்சி சமைச்சிருக்கிறோம். அதிகமா இங்க வளர்ப்பு மீன்கள் கிடைக்கும், உயிர் மீனாவே கிடைக்கும். எல்லா வாரமுமே ஞாயிற்றுக்கிழமை தான் கிடைக்கும். பக்கத்துல இங்கிருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ல போதலூர்னு காவிரியோட கிளையார் ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. அங்க போனா ஆத்து மீன் சில நேரங்கள்ல வாங்கிட்டு வந்திருக்கோம். அது ஆத்து மீன் அவரு அருண் சொல்ற மாதிரிதான், அவங்க புடிச்சிட்டு வந்து அப்பப்ப வைக்கிறது தான். அவங்களுக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நான் போகல. சில பேர் ஒரு நாளைக்கு கொஞ்சமா மீன் பிடிச்சிட்டு வந்து வித்துட்டு போயிடுறவங்க, அந்த மாதிரி மீன் கிடைக்கிறதுனால வாங்கிட்டு வந்து சமைக்கிறா. எல்லாருமே செய்யலாம், எல்லாருமே தாராளமா செய்யலாம் விருப்பமா. நிறைய பேருக்கு விருப்பம் இருக்கும். அருண் சொன்ன மாதிரி இதுக்கு இவ்வளவு வேலை இருக்குன்றத பயந்துகிட்டு தான் நிறைய பேர் சமையலுக்குள்ள வர்றதுக்கும் பயக்கிறாங்க. இது எளிமை இதெல்லாம் புரிஞ்சுட்டா வீட்டுல எல்லாருமே இங்க செம்மைவனத்துல எப்பவுமே கூட்டு சமையல் தான். ஒரு ஆளா சமைக்கிறதுன்றது எப்பாவது நடக்கிற ஒண்ணுதான். செம்மைவனத்துல பொதுவா பாத்தீங்கன்னா இளையோருக்கும் வாய்ப்பு கொடுக்குறீங்க. இளையோருக்கு வாய்ப்புல அவங்களுக்கு கல்வியாவும் போகுது, அவங்களே சமைக்கிற அளவுக்கு அவங்க பக்குவம் அடைஞ்சிடுறாங்க. சின்ன பிள்ளைங்கள்ல இருந்தே அவங்களுக்கு அது தெரியுது. சமையல் இவ்வளவு அதை பார்த்து ஒரு பெரிய ஒரு வியப்பாவெல்லாம் இல்ல, சமையல் செய்யலாம்னா தாராளமா செய்யலாம் அப்படின்ட்டு. ஆமாமாங்க, அது நிறைய பிள்ளைங்க இருக்கிறப்ப நான் வர்றேன் நீ வர்றேன்ற போட்டியும் இருக்கு. நிறைய பேர் துள்ளு விட்டுட்டு சமைக்கவும் முடியாதுன்றதுனால அப்படி எல்லாமே நடக்கும். கேக்குறவங்களுக்கு இது புதுசாதான் இருக்கு, நான் சமைக்க வர்றேன் நீ சமைக்க வர்றேன்ற அப்படி வர்றதெல்லாம். குழந்தைங்க எல்லா பக்கமே அப்படி இருக்குந்தா, ஆனா பயமுறுத்தி வச்சிருவாங்க சமையல் பக்கம் வந்துடாது அப்படின்ட்டு. பெரும்பகுதியா ஊர் வெளிப்புறங்கள்ல பிள்ளைங்க சமைக்கிறதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வெளியில இருக்கிற பிள்ளைங்களை எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு சமையல் தெரியற இது ரொம்ப குறைவான பேருக்கு தான் அப்படி தெரியுது, நான் பார்த்ததுல. ஆமா ஆமா, சமையல் பத்தி தெரியலன்னா உணவு பத்தி அதோட இயல்புகளை பத்தி எல்லாம் எங்க புரிஞ்சுக்க முடியும்? எல்லாத்துக்குமே சமையல் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத நம்ம விருப்பம்ல. ஏங்கன்னா மீன் குழம்புல இன்னொரு கூடுதல் ஆதாயம், 3 நாளைக்கு வச்சுக்கலாம்.
அது சிறப்பு. அது வைக்க வைக்க வேலையே இல்ல. ஆமா 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 அது நடக்கும் இங்க. பழைய மீன் குழம்புக்கு கிராக்கிங் அதிகம். பழைய மீன் குழம்புக்காகவே மீன் அதிகமா எடுக்க வேண்டியது இருக்கும். அப்படி எடுக்கிற வழக்கமும் இருக்குங்க இங்க. நாளைக்கும் சேர்த்து மீன் குழம்புக்கு அப்படின்ற திட்டமிடல் எல்லாமே இருந்திருக்கு. கொஞ்சம் இருந்து கூடுதலா இருந்தா பரவாயில்ல, அது நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்றது மாதிரி இருக்கும். கூடுதலாயிருமோ அப்படின்றது, குறைவேறக்கூடாதுங்கிறதுல மட்டும்தான் கவனம் இருக்கு. சரி சரி. புளி சேர்த்தோம், அதனால கெட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆமாங்க, கொஞ்சம் நல்லா அடுப்புல வச்சிடறேன், இரவு அடுப்புல வச்சிடறோம், அந்த தணல் அப்படியே இருக்கு. அதெல்லாம் தான். அது கூட சமையலுக்கும் சேர்க்கிற பொருட்களோட வகை குறைவு தானேங்க. இப்ப சேர்த்தான் எனக்கு தெரிஞ்சு சீக்கிரம் கெடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு தோணுது. சரிதான், இந்த வெங்காயம் தக்காளி சேர்க்கறதுனாலதான் சீக்கிரமா கெட்டு போயிருது. அப்ப நீங்க சொல்றத பார்த்தா உணவு சமைக்கிறது ரொம்ப எளிதா இருக்கிற மாதிரி இருக்கு. இங்கேயுமே வகைமைக்கு குறைவு கிடையாது, ஆனா சமையல் இவ்வளவுதான் அப்படின்றது தானே. எளிமைதான் சொல்றேன். எளிமையா. ஆமா ஆமாங்க, அது இருக்கு. அது வந்து செய்யும் போது சமையல நினைச்சாலே ரொம்ப சோர்வா உணர்வாங்க யாரா இருந்தாலும். இப்ப நீங்க சொல்ற நீர்த்த குழம்பு பண்றது ரொம்ப எளிதாவும் இருக்கு. நம்ம பழகிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அந்த அவியல் பொரியல் அந்த மாதிரி எளிமையா சமைக்கிற வரைக்கும் சீக்கிரம் சமையல் விரைவா முடிஞ்சிருதுங்க. அது அந்த உணவுமே அதோட இயல்பு கெடாம நமக்கு கிடைக்குது. இயல்பு கெடாம இருக்கு, செரிமானமும் சீரா இருக்கு. அதுல எவ்வளவு இருக்கு. நம்ம இந்த உணவு சமைக்கிற முறை எளிமைன்றதுக்காக மட்டுமே நிச்சயமா ஆசான் இதை முன்னிறுத்தி இருக்க மாட்டாங்க. அவ்வளவு இருக்கு அதுல. அந்த காயோட சுவை, அந்த இறைச்சியோட சுவை நீங்க சொன்ன மாதிரி அதுதான் தெரியுதுன்னு சொன்னீங்க. ஆமாங்க ஆமா, அதுதானே. அது கூட்டு சமையலுமே சமையல்ல ஒரு பாகமா தான் இங்க நடக்கும். சமையல் கூட்டாதான். இரவு உணவெல்லாம் பிள்ளைங்களோட சேர்ந்து கூட்டாதான் பெரும்பகுதியா பிள்ளைங்க செஞ்சுறாங்க. நம்ம அவங்களுக்கு பின்புலமா அவங்களுக்கு சொல்லி தரதோட நிறுத்திக்கிறோம் இப்ப சமீப காலமா. சரி. இரவு உணவு அவ்வளவு எப்பவுமே இன்னுமே நம்ம சமைக்கிறதெல்லாம் விட பிள்ளைங்களோட அவங்க சமைக்கிறப்ப அவங்க கூட நிக்கிறது வந்து அவங்களோட அந்த கொண்டாட்டம் நம்மளையும் தொத்திக்குதுன்னு தான் சொல்ல முடியும். நமக்கு அடுத்து நாளைக்கு என்ன சொல்லலாம் விதவிதமா அப்படின்ற ஒரு ஆவல் வந்துருது. அதனால ஒரு கூட்டு சமையல் எல்லாரும் முன்னெடுத்தா மகிழ்ச்சி தான். என்ன இந்த உபயோகப்படுத்துற பொருள் பாத்தீங்கன்னா முக்கியமா உப்பு, மல்லி, மிளகாய்த்தூள், புளி. இது வந்து நமக்கு இந்த பொருள் வந்து நம்மளே செஞ்சு வச்சுக்கிட்டா இன்னும் இதுல இருக்கிற கலப்படத்தை தவிர்க்கலாம் இல்லைங்களா? நிச்சயமாங்க. மிளகாய் மல்லி கிடைக்குது. இன்னும் நான் தெளிவா வேளாண்மை செய்யறவங்க கிட்டவே வாங்குறதுக்கு யாரும் முடியாம எல்லாம் கிடையாது. அது அவங்க ஒருத்தரும் அத அப்படி நினைக்கிறது இல்ல. அதுதானே. அதுக்கு வாங்கி அரைச்சு நம்மளே வச்சுக்கிட்டு இப்போ பதப்படுத்தி பத்தி சொன்னாங்க. இங்க நம்ம செம்மைவனத்திலயுமே வந்து ஒரு பொருளை நீண்ட நாளைக்கு வச்சிருக்கிறது தானே அவங்க என்னென்னமோ கலப்படம் பண்றாங்க. அதோட ஓரளவுக்கு இயற்கையாவே நம்ம மரபுலையுமே வந்து ஒவ்வொரு பொருளும் வந்து நீண்ட நாளைக்கு வச்சிருக்கிறதுக்கு ஒவ்வொரு வேலையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இங்க இப்ப அமாவாசை நெருங்கிருச்சு, நாங்க பொருள் எல்லாம் காய வச்சு எடுத்து வச்சுட்டு தான் இருக்கிறப்ப அந்த மாதிரியுமே நிறைய இருக்கு பொருள். இப்ப நம்ம வாங்கிட்டாலும் குறைவா மிளகாய் எல்லாம் வாங்கிட்டு தேவைக்கு அரைச்சிக்கிட்டு திரும்ப எடுத்து காய வச்சு இப்போ எடுத்து வச்சுக்கலாம். மல்லி எல்லாம் வந்து இந்த முறை ஆசான்னு சொன்னாங்க, நேரடியா அவங்க வந்து நம்ம வேளாண்மை செய்யறவங்க கிட்ட கொள்முதல் பண்ணிக்கலாம். என்ன எப்ப இயற்கை அங்காடியிலேயே வாங்கினாலும் அவங்க ஒரு முறை அந்த பருவத்துல விளையிற மல்லி தானே அவங்க வச்சிருந்து கொடுக்குறாங்க. பெரிய கடைகள்ங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கிறது நமக்கு தெரியாது தானே. அப்ப நம்ம வந்து வாங்கிட்டு வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்குவோம். அந்த பொருள் எவ்வளவு நாளைக்கு இருக்குமோ அது வரைக்கும் அதை அப்படி முறையா பாதுகாப்போம். அதோட காலத்துக்கு அது இருக்கும், அதை கடந்தா இருக்காது. அதுதான் அப்படி செஞ்சுக்கிறது. அந்த உணவு பொருள்ல செயற்கைகளுக்காக பயன்படுத்துற பொருள் கலப்படம் இல்லாம நம்ம கிட்ட இருக்கும். மஞ்சள் பொடி அந்த மாதிரிதான். மஞ்சள் பொடி தேவையானதுக்கு பயன்படுத்துறோம். அதுவும் அதே மாதிரிதான். செம்மை வனத்துல விளையிறது இல்லைன்னா செம்மை மக்கள் விளைவிச்சு கொண்டு வர்றது. சரி, இதுதாங்க. பொதுவா இரவு உணவு எந்த மாதிரி இருக்கும்? இரவு உணவு புட்டு, இட்லி, சப்பாத்தி, புலவு சோறு இந்த மாதிரி செஞ்சுக்கிறத வழக்கம். சரி.
அதுக்கு துவையல், தேங்காய் துவையல், நீர்த்த துவையல், இல்லைன்னா கொண்டக்கடலை குழம்பு, சப்பாத்தி எல்லாம் வச்சுட்டோம்னா, இப்ப பால் சமயத்தில் இருக்கிறதுனால பன்னீர் எடுத்து பன்னீர் குழம்பு வைப்போம். பால்ல எடுப்பாங்க இல்லையா, அதுமே எடுத்து வச்சு எல்லா சமையலுமே நான் முதல்ல சொன்னதுதான். இதுக்கு கூடுதலா இஞ்சி பூண்டு சேர்த்து மட்டும்தான் பண்ணுவோம், வேற எதுவும் இருக்காது. வேற எதுவும் கிடையாது. அதே மாதிரி வெங்காயம் இருந்துச்சுன்னா வெங்காயம் பயன்படுத்துவோம். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரிதான், வெங்காயம் பயன்படுத்த கூடாது அப்படின்றது கருத்துல, வெங்காயமே எல்லாம் சமைக்க முடியாது அப்படின்ற நிலை இல்ல அப்படின்றது. இருந்தாலும் சமைக்கலாம், இல்லைனாலும் சமைக்கலாம். அதனால வெங்காயம் இருந்துச்சுன்னா இரவு உணவுகளுக்கு எல்லாம் வெங்காயம் பயன்படுத்துறது வழக்கம் தான். இட்லி, புட்டுக்கெல்லாம் நம்மளே அரிசி கொண்டு போய் அரைச்சு எடுத்துட்டு வச்சுக்கிறோம். எந்த பொருளா இருந்தாலும் அதுதான். சப்பாத்திக்குமே கோதுமை வாங்கிட்டு நம்ம அரைச்சு கொண்டு மாவா வச்சுக்கிறது தான் வழக்கம். நம்மளே மாவு அரைச்சு அதுல ஆமா ஆமாங்க. இட்லிக்கு நம்ம ஊற வச்சு அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சு இட்லி ஆட்டிதான் நம்ம இட்லி வச்சுக்கிறது. பொதுவா கடைகளைவோ நிறுவனங்களைவோ சார்ந்திராத முறையில் தான் வச்சுக்கோங்களேன். பொருளா இருந்தாலும் உணவு எந்த இதா இருந்தாலுமே குறைவா தேவைப்படுறத வெளியில வாங்கிக்கிறோம். அது பார்த்து எப்படி கிடைக்கும், நல்லா விளைவிச்சு கொடுக்குறவங்க, நேர்மையா அப்படி இருக்கிறவங்களை பார்த்து. பெரும்பாலும் செம்மை மக்கள் நிறைய பொருட்கள் இப்ப விளைவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பொருட்களுமே கூடிய சீக்கிரத்துல இங்கிருந்து செம்மை உறவுகள்கிட்ட இருந்தே கிடைக்கும் அப்படின்ற இடத்துக்கு வரும். இப்ப நம்ம தயங்காம வாங்கி செய்யலாம். ஆமாமாங்க. ஆமா, நம்ம உறவுங்கிறப்ப இங்க வியாபாரமா அப்படின்றத விட இது ஒரு வாழ்க்கையோட அங்கமா தானே எடுத்துட்டு போறாங்க. வேளாண்மை சரி, இதை கேட்டவங்க இதை கொஞ்சம் நல்லா உள்வாங்கிட்டு செய்யணும். இந்த எளிமையான, ரொம்ப கடினமா சொன்னாதான் நான் செய்யறதுக்கு சிரமம். இந்த சுவைகளை பத்தி எல்லாம் வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் இத பத்தி புரிதல் இல்லாதவங்க கிட்ட கூட சொல்லலாம். சுவைகள் பத்தி சொல்லலாம். எல்லாத்தையும் சமையல ஈடுபடுத்தினா அவங்களே புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இல்லைன்னா குறைகள் தான் தென்படும் அப்படின்றது. எல்லாத்தையுமே அவங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாருமே சமையல்ல ஈடுபடுத்தணும். ஆமா ஆமா. இங்க செம்மை வனத்துல வந்துட்டு போறவங்களுக்கோ செம்மை உறவுகளுக்கோ தெரியும். ஒரு பாத்திரம் கூட அவங்க பயன்படுத்துறதுன்னு இல்லாம எல்லாருமே எல்லா வேலையும் செய்யற மாதிரிதான் இருப்பாங்க. ஆமா. கூடுதலா கவனம் செலுத்தினா ஒருத்தரே சமையல் கட்டுல கொடுமையை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்காது. இல்ல அப்படி பாக்குறாங்களா சமையல்? அப்படிதான் இருக்கு. அப்படிதான் இருக்கு. அந்த நிலை மாறணும்ன்றதுதான். நல்ல நேர்த்தியான சமையலும் கிடைக்கும், உணவும் கிடைக்கணும் அப்படின்றதான் விருப்பம். சரி. தேன்மொழி, ஆசானோட நீங்க இளையோரெல்லாம் சேர்ந்து புலால் உணவு சமைச்சிருப்பீங்க. அந்த அனுபவத்தை கொஞ்சம் பகிர்ந்துக்கணும். நாட்டுக்கோழி ஒரு முறை இங்க சமைச்சிருந்தோம். அப்போ அதுல குழம்பும் சில முறை வச்சிருக்கோம். ஒரு முறை எப்படி சமைச்சோம் அப்படின்னா, கறியை வெறுமே உப்பு போட்டு நல்ல ஒரு 3/4 பதம் வெந்த பின்னாடி பச்சை மிளகாய வட்ட வட்டமா நறுக்கி உள்ள போட்டாங்க. 3/4 பதம் வெந்த பின்னாடி உள்ள போட்டாங்க. அதுக்கப்புறமா அது நல்லா வெந்த பின்னாடி இறக்கும் போது சும்மா ஒரு தேக்கரண்டி தேங்காய் எண்ணெய் ஊத்தி கிளறிட்டு இறக்கிட்டாங்க. இவ்வளவுதான். இதுல கறி வேக வச்ச அந்த ரசத்தை சாரதை தனியா எடுத்து ரசமா தாளிச்சிட்டாங்க. இந்த 2 தான் இன்னைக்கு இருந்தது. இது வேற எதுவுமே எல்லாம் கூடுதலா சேர்க்கவே கிடையாது. அந்த இது சமைச்சப்போ உப்பு, பச்சை மிளகாய், தேக்கரண்டி தேங்காய் எண்ணெய், இவ்வளவுதான் மொத்தமாவே. அதோட சுவை அவ்வளோ அற்புதமா இருந்தது. கறியோட சுவையவே அப்பதான் புரிஞ்சுக்க முடிஞ்சது. கறியோட சுவை என்னன்றதே அப்பதான் தெரியுது. அந்த கோழிக்கறியோட உண்மையான சுவை அப்பதான் தெரியுது. ஆமாங்க. நம்ம சமைக்கும் போது என்னமோ கூடுதலா போட்டு நம்ம கூடுதலா போடுற பொருட்களோட சுவைதான் தெரியுதே தவிர அதோட அடிப்படையான சுவையே நமக்கு தெரியறதே இல்ல. அரிசி, காய்கறி மற்றும் இறைச்சி தான் உணவு. மற்ற துணை பொருட்கள் எல்லாமே இந்த உணவை உண்ண தகுந்ததா மாற்றுவது மட்டுமே. உரைப்பு, உப்பு, புளிப்பு, இந்த 3 அடிப்படை சுவைகளை கொடுக்கிற மிளகாய், உப்பு, புளி இதை மட்டும் பயன்படுத்தும் போது அந்த காய்கறி மற்றும் இறைச்சியோட இயற்கையான சுவை இதெல்லாம் நமக்கு தெரியும். இதுதான் உணவியல் வகுப்புகள்ல ஆசான் வலியுறுத்தினாரு. துணை பொருட்களை சமையல்ல அதிகமா சேர்த்துக்கிட்டே போனா அது செரிமானத்துக்கு உகந்ததா இருக்காது. இது தவிர நம்ம சமையல் கட்டிலேயே அதிக நேரம் செலவிட வேண்டியதா இருக்கு. இந்த உரையாடலை கேட்கிறவங்க எப்படி குறைவான பொருட்களை பயன்படுத்தி சமையல் செய்யறதுன்னு நிச்சயம் கத்துக்குவாங்க. இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் விலை ஏறினாலும்
நமக்கு கவலை இல்லை. எளிமையான பல சமையல் குறிப்புகளை விளக்கமா கொடுத்தீங்க. சேந்தன், தேன்மொழி, மிக்க நன்றி. எப்படி தரமான இறைச்சி மற்றும் மீன் வாங்குறதுன்னு தெளிவா சொன்னீங்க. நன்றி அருண். நன்றி. நன்றி. நன்றிங்க. ஆசான் மா செந்தமிழன் அவர்களது உரைகள் செம்மை வெளியீட்டக நூல்களின் ஒளிவடிவ இணைய வழி வகுப்புகள். மா செந்தமிழன் அவர்கள் இயற்றிய நூல்களின் விளக்க பாடங்கள் செம்மை சமூகத்தினர் மற்றும் ஆசான் மா செந்தமிழனுடைய செவ்விகள் ஆகியவற்றை தொகுப்பாக விளம்பர இடையூறின்றி கேட்க விரும்புவோர் செம்மை செவி செயலியை தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள்.